அனைவருக்கும் வேலன் வீலாக் சேனலில் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் பார்க்குறது 25வது நாள் நெற்பயிரில் வரும் நோய்கள் மற்றும் குருத்துப்பூச்சி, இலை சுருட்டுப்புழு, நுண்சத்து பற்றாக்குறை ஆகியவற்றை பற்றி பார்க்க போகிறோம். நாம் இப்போ எங்கள் ஊர் அருகில் இருக்கிற ஒரு 18 ஏக்கர், அதாவது ஒரு 7 ஒரு 4 ஏக்கர் இந்த மாதிரி பிரித்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரதும் ஒரு 7 ஏக்கர் ஒருத்தரது, ஒரு 7 ஏக்கர் இன்னொருத்தரது, இன்னொரு 4 ஏக்கர் இன்னொருத்தரது. அந்த 4 ஏக்கர் பிபிடி நடவு பண்ணியிருக்காங்க. மற்றது ஏடிடி 38 நெல் ரகம் பயிர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நாம் பார்த்ததில் அதிகப்படியாக இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தா, அதாவது இலை சுருட்டு புழு, அதாவது பச்சை புழுன்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சையாக இருக்கிற இலையில் இந்த புழு இருந்துட்டு பச்சையத்தை சுரண்டிட்டு பார்த்தா வெள்ளை வெள்ளையாக இருக்குது. பார்த்தா இப்போ ஒரு நல்ல விவசாயிகளாக இருந்தால் ஒரு கொக்கு அதிகமாக அதை சாப்பிட்றதுக்கு அங்கே நின்றுட்டுருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா குருத்து புழுன்னு சொல்லுவாங்க. குருத்து புழுன்னா என்னென்னா, குருத்துக்குள்ளே இருக்குது பழுப்பு இருக்குது. அந்த குருத்து உருவுனா அந்த குருத்துக்குள்ளே புழு வந்துருக்கு. அந்த அடல்ட்டு, இந்த தாய் அத்துப்பூச்சி வெள்ளையேன்னு பறந்துட்டுருக்கு. இந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் அடுத்ததாக பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா, பூஞ்சான் இருக்குது. அதாவது இலை பழுத்துட்டு கட்டை தலைஞ்ச மாதிரி சில பழுப்புக்கள் இருக்குது. இது இதுக்கு பூஞ்சான் நோய் இருக்குது. அதுக்கு அடுத்தது அடுத்தடுத்த கம்ப்ளைண்ட் நுண்சத்து பற்றாக்குறை. அதாவது இந்த பனி காலத்தில் பனி அதிகமாக, காலையில் நேரம் பனி அதிகமாக இருக்கிறதுனால ஜிங்க் சல்ஃபேட் பற்றாக்குறை இருக்குது. அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட் குறைபாடு இருக்குது. இதுக்கு என்ன தீர்வுனா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரேங்கிறதுனால நாம் இந்த இலை சுருட்டு புழுவுக்கு ஃபேம், அதாவது பேயர் கம்பெனியில் ஃபேம் 10 லிட்டர் தண்ணிக்கு 5 ml. அடுத்தது இந்த சிகப்பு வர்றதுக்கு நோய்க்கு ஆண்ட்ரகால் 50 கிராம் பர் 10 லிட்டர் தண்ணிக்கு. அதே மாதிரி நம்ம நுண்சத்து பற்றாக்குறை, அதுக்கு ஜிங்க் ETDA, அது ஒரு டேங்க் ஒரு 10 to 15 கிராம், அல்லது ஜிங்க் டாப் அப்படிங்கிற டானிக்கு ஜிங்க் டானிக்கு 50 மில்லி. இந்த மூணும் கலந்து ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க்கு ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணால் நம்மளுக்கு முதல் ஸ்ப்ரேவில் வர்ற இந்த கட்டை களைஞ்ச மாதிரி வர்றது இலை சுருட்டு புழு, குருத்து புழு, இதுவெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அதே போல் கூட இந்த அடல்ட்டு பட்டுப்பூச்சி பறக்கிறது அப்படின்னா, நீங்கள் அதாவது கோராஜின் கூடையோ அல்லது ஃபேம் கூடையோ லேம்டா சைக்ளோத்ரின் அப்படிங்கிற மருந்து ஒரு 20 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த பட்டுப்பூச்சி பறக்கிறதும் கண்ட்ரோல் ஆகிரும். இந்த மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கான வளர்ச்சி தடைப்படுறது ஒரு 25வது நாளில் உங்களுக்கு வளர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அதே இன்னொரு நாற்று அழுகி ரசித்தது அழுகியே போயிடும். அதுக்கும் இந்த ஆண்ட்ரகால் கேட்கு. சப்போஸ் இந்த குருத்து புழுவுக்கு என்ன பண்ணணும்னா, கோராஜன் அப்படிங்கிறது FMC கம்பெனியில் கோராஜன் அப்படிங்கிறது ஒரு டேங்க் 5 மில்லி, அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு 50 மில்லி to 60 மில்லி மிக்ஸ் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது ஃபேம் அடிக்கிறமே, கோராஜன் எதுக்குன்னு கேட்கலாம். ஃபேம் இலை சுருட்டு புழுவுக்கு நல்லா கேட்கும். கோராஜன் குருத்து புழு, இலை சுருட்டு புழு ரெண்டுக்குமே கேட்கும். நீங்கள் கேட்கலாம், ETDA ஜிங்க் எதுக்கு அடிக்கணும்
நாங்கள் 10 கிலோ ஜிங்க் சல்ஃபேட் வந்து கீழே போட்டிருக்குறோம் அப்படிங்கனால நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட் போட்டிருந்தாலுமே நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்ப்ரேயிங் வந்து இடிடிஏ ஜிங்க்கோ ஜிங்க் டானிக்கோ கொடுக்குறோட ரிசல்ட் வந்து பத்தாது. அதாவது அந்த வடிகாலில் இருக்கிற அந்த சேர் மாதிரி இருக்கிறதுக்கு குறைவான நியூட்ரியண்ட்டுக்கு மட்டுமே ஜிங்க் சல்ஃபேட் தேவைப்படுமே தவிர இல்லைன்னா ஜிங்க் சல்ஃபேட் டேங்க்கு 50 கிராம் 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் போட்டு ஸ்ப்ரே பண்ணாலும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து உரம் 25வது நாளில் வந்து ஃபெக்ட்ரா எஃப்எம்சியில் வந்து ஃபெக்ட்ரா கொரோனா 4 kg வரும் ஒரு ஏக்கருக்கு. அது 4 கிலோ கொரோனைங்க. மைக்ரோ நியூட்ரியண்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மைக்ரோ நியூட்ரியண்ட், அதாவது ஜிங்க் அதிகமாக இருக்கிற மைக்ரோ நியூட்ரியண்ட்டு, ஜிங்க் ஹை அது மாதிரி மைக்ரோ நியூட்ரியண்ட்டு ஒரு 10 கிலோ, யூரியா வந்து ஒரு 25 கிலோ, சல்ஃபேட் ஒரு 15 கிலோ, இது மாதிரி கலந்து நீங்கள் வந்து வயலில் வந்து தூவி விட்டோம்னா இன்னும் வந்து வளர்ச்சி வந்து அந்த 25வது நாளுக்கான வளர்ச்சி வந்து நல்லா ஒரு கொடுத்த ஒரு 7 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். உரப்பரிந்துரை பொறுத்தளவு அந்த உரப்பரிந்துரை வந்து இதுவே போதுமான அளவாகும். அதே மாதிரி நம்ம என்னென்னா பனிக்காலங்களில் வந்து இந்த வந்து கம்ப்ளைண்ட் வந்து நிறையா வரும். அந்தந்த டைமுக்கு வந்து கொடுக்கணும். அதாவது வந்து ஒன்று வந்து ஒரு ஸ்ப்ரேயிங்லேயே சரியாயிடலாம். இன்னொன்று வந்து இன்னொரு ஸ்ப்ரேயிங் இப்போ 15 days கழிச்சு இன்னொரு ஸ்ப்ரேயிங் கொடுக்க வேண்டியது வரும். அப்புறம் அதாவது நீங்கள் ஃபேமு கொராஜின் காஸ்ட்லியாக இருக்குது, இல்லை இதே தான் கொடுத்தாகணுமா, இதே மருந்து ஆண்ட்ரக்கால் தான் கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை. அதாவது நோய் தாக்குதல் அதிகமாக இருந்தது, புழு தாக்குதல் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எஃப்எம்சி கொராஜினு, பேயர் ஃபேமு, ஆண்ட்ரக்கால், ஜிங்க்கு டானிக் போகலாம். இல்லை எங்களுக்கு வந்து சும்மா பெருசாக இது இல்லை, எங்களுக்கு வந்து நோய் தாக்கம், புழு தாக்கம், பூச்சி தாக்கம் குறைவாக தான் இருக்குது, ஏன்னா பேசிக்காக ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மோனோக்ரோட்டோபாஸ் ஒரு டேங்க்கோட 50 ml, இண்டோஃபில் M45 ஒரு டேங்க்கு 50 கிராம், அல்லது யூபிஎல் சாஃப் ஒரு டேங்க்கு 50 கிராம் இது கொடுக்கலாம். அதே வந்து நீ ஜிங்க் வந்து சும்மா மினிமமாக இருக்கிற ஸ்பிக்சைட்டோசைன் அந்த மாதிரி அது பேசிக் மைக்ரோ நியூட்ரண்ட்டு நீங்கள் லிக்விடு எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம். மைக்ரோ நியூட்ரண்ட் லிக்விடு இல்லை மைக்ரோ நியூட்ரண்ட்டு பவுட்ரு இடிடிஏ பவுடராக இருந்தால் ஒரு டேங்க் ஒரு 15 கிராம், இல்லை எங்களுக்கு வந்து டானிக் அப்படின்னா டேங்க் ஒரு 50 மில்லி, இல்லை சல்ஃபேட் ஃபார்மில் இருக்கிற இடிடிஏன்னு விட்டோம்னா ஒரு 50 கிராம் இந்த மாதிரி போட்டு அடிச்சிங்கனாலும் டெவலப் ஆகும். அதே ஜிங்க்கில் வந்து இடிடிஏ ஜிங்க் 12% கொடுக்கலாம், இல்லை வந்து ஆக்சைடு ஃபார்மில் இருக்கிற ஜிங்க்கும் கொடுக்கலாம் ஒரு 25 ml. அது மாதிரி உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் இப்போ எது கிடைக்குதோ அது மாதிரியான, அதாவது வந்து அதுக்கான குறைபாடுகள் ஒரு புழு மருந்து, ஒரு பூஞ்சான மருந்து, ஒரு டானிக்கு, இந்த மாதிரி ஃபார்முலாவில் உங்கள் ஏரியாவில் கிடைக்கிறத அளவான டோஸ் தேவையான டோஸ் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அதை வந்து இது போக்கி நோயினோட தாக்கத்தை குறைச்சி பயிரை நல்ல வழியாக விளைய வைக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வெளிவர நம்மளுக்கு இந்த மாதிரி தகவலுக்கு நம்ம வேலன் வீலாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களால் இயன்ற முடிந்த தகவலை இந்த சேனலில் கொடுக்குறோம். ஒரு எந்த கிராப்புன்னு இல்லை, முடிந்தவரை எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் நாங்கள் வந்து ஃபீல்டு அட்டன் பண்ணுற களப்பணி செய்கிற எல்லா கிராப்பும் உங்களுக்கு வந்து வீலாக் சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். வீக்லி ஒன்ஸோ வீக்லிஸ் 2 வீடியோவோ வரக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.